திருவேலை நகைச்சுவையில் சொல்லுவாங்கள்ல, இத்தனை கெட்டப்பும் மாற்றினீங்க, மண்டையில் இருக்கிற கொண்டையை மாற்றினீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கே போனாலும் உங்களை கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு இதுதான் ஒரு சில ஊருக்காரங்க நம்ம இருப்போம். ஒரு சில ஊருக்காரங்கள சுலபமாக கண்டுபிடிப்போம். அவங்க பேச்சை வச்சு, அவங்க நடவடிக்கை வச்சு, அவங்க துணியை போடுற விதத்தை வச்சு, ஏதோ ஒரு இதில் அவங்க இந்த ஊருக்காரங்கன்னு கண்டுபிடிச்சிடுவோம். இந்த மதுரை உசிலம்பட்டி ஏரியா பக்கம் அவங்கள எப்படி கண்டுபிடிப்போண்டா, இப்போ எனக்கா தோணுச்சு, எங்கே போனாலும் இவங்க விட்டாலும் நம்ம விட்டாலும் நம்மளை விடாதுன்ற மாதிரி இந்த கட்டைப்பை எங்கே போனாலும் இந்த கட்டைப்பையை நம்மளை விடவே விடாது. நம்ம எப்படியாச்சும் அதை கட்டைப்பையை தவிர்த்துட்டு வேறு பையில் நம்ம நாகரிகமாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சாலும் அது எப்படி உனக்கு சுலபமாக அதிகமான பொருளை வச்சுட்டு கணத்தை தாங்குற மாதிரி ஒரு பை இருக்குன்ற ஒரு கட்டைப்பை தான். அது துணி கடையில் இலவசமாக தான் கொடுப்பாங்க. ஆனால் அதே நம்மளுக்கு கணத்தை தாங்கும், எந்த பொருளையும் சுலபமாக வச்சுக்கலாம். அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது. சோறு, தண்ணி, தேவையான பொருள், முறுக்கு மிச்சர் அந்த மாதிரி தான். எங்கே போனாலும் நம்ம ஊர்லேருந்து வாங்கி போய் தின்ற மாதிரி அந்த ஒரு அனுபவம் கிடைக்காது. முறுக்கு மிச்சரு நான் அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்டா, மாம்பழம், புளிச்சோறு, தண்ணி, முறுக்கு மிச்சரு இந்த மாதிரி தான் அந்த பைக்குள்ளே வச்சுருக்கேன். ஒரு பை துணி கடை நகரில் கொடுப்பாங்களே இலவசமாக, அந்த பை. இன்னொரு பை கட்டைப்பை. எங்கே போனாலும் இது நம்மளை விடாது. கப்பேசி அடிச்சிடுவாங்க, இவங்க இந்த ஊருக்காரங்க தான் அப்படின்ட்டு. இவங்க தான் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இருக்காது. எங்கே போனாலும் கட்டைப்பையை தூக்கிட்டு எந்த கெட்டப்பு மாற்றினாலும் மண்டலுக்கு கொண்டே மாட்டாமல் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம தூக்கிட்டு போவோம். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. பாப்பா யார்